அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 13/4/2024 பங்குனி மாதம் 31 சனிக்கிழமை. பஞ்சமி திதி பகல் 12:04 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 12:49 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் ராகு சூரியன், புதன் வக்ரகதியில் சுக்கிரன், காலையில் சந்திரன் ரிஷப ராசியில், பகல் 12:45 மேல் மிதுன ராசியில் சந்திரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதும், லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு ஆகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை இறுதியில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதாலும், லாபஸ்தானத்தில் ராகு சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக உள்ள நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறையும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் ராகு புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். மதியத்திற்கு பிறகு சந்திரனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களின் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
பயணங்களால் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் மதியத்திற்கு பிறகு 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவு உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் தொழிலில் நவீனகரமான ஒரு யுக்தியை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது, வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் மதியத்துக்கு பிறகு சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சக ஊழியரால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று பகல் 12:44 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக மாலை வேளையில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும்.
இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7, 8 சந்திரன் சஞ்சரிக்கிறது. சனி செவ்வாய் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முடிந்தால் பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் 6, 7 சந்திரனவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழிலில் பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகளை இன்றைய நாளில் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் 4இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சூரியன் ராகு 3இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்களை மதியத்துக்கு பிறகு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் 4ஆம் வீட்டில் சந்திரன் 5ஆம் வீட்டில் மதியத்துக்கு பிறகு சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தற்காலிகமாக தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக எதிர்பார்த்த உதவிகள் மதியத்துக்கு பிறகு ஒரு சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு சஞ்சரிப்பது, மதியம் வரை 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் குரு பகவானை பற்றி கூற உள்ளேன். நவ கிரகங்களில் குரு பகவான் முதன்மையான சுப கிரகமாகும். மங்கள கிரகம், புத்தரக்காரகன், இறை வழிபாட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய கிரகம், ஞானக்காரகன், ஒருத்தருடைய பண்பு, ஒழுக்கம், உதவி செய்யக்கூடிய மனநிலை, சுகவாழ்வு, புத்திரர்கள், பேரன்கள், பெருந்தன்மை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுகள், புனித நீரில் சென்று வருவது, புனித நீருக்கு சென்று வருவது, அறிவாற்றல், செல்வம், செல்வாக்கு, பெரியோர் ஆசி, கல்வித்துறையில் சாதிக்கிறது போன்ற விஷயத்துக்கெல்லாம் குரு பகவான் தான் காரகன் ஆவார். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு அதாவது கல்வித்துறை, மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய துறைகள், உங்களுக்கு புரோகிதம், அரசாங்கத்தால் அனுகூலங்கள், அரசாங்கத்தில் பாராட்டுதல்கள், விருதுகள் பெறுறது, சன்மானம் பெறுறது, அடுத்து வாக்கு சாத்தியம், வாக்கு சாமர்த்தியம், பேச்சாற்றல் போன்ற விஷயத்துக்கெல்லாம் குரு பகவான் தான் காரகன் ஆவார். குரு பணத்துக்கு காரகன். குரு நன்றாக இருந்தால்தான் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக குரு நல்ல ஒரு ஸ்தானத்துல நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்களுக்கு பண நடமாட்டம் நல்ல நல்ல சிறப்பா இருக்கும். அதுவே ஒரு ஜாதகத்துல குரு ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாகவும் ஒரு அளவுக்கு அனுகூலங்கள், அது மட்டும் இல்லாம பணத்தை கையாளுறதும் சிறப்பாக கையாண்டு ஒரு வளமான பலன்களை அடைவாங்க. ஒரு ஜாதகத்துல குரு வக்ரம் பெறுறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது, நீச்சம் பெறுறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவ ரீதியாக குரு ஒரு ஜாதகத்துல வக்ரம் பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கு யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்க முடியாது. அதே மாதிரி குரு நீச்சம் பெற்றிருந்தாலும், குரு பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் பிறரை நம்பி பணம் கொடுக்கறது, ஷேர், ஸ்பெகுலேஷன் இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. சூரியனுக்கு 11 டிகிரிக்கு முன்ன பின்ன இருந்தா அஸ்தங்கம் அடையும். சூரியனுக்கு 9வது ராசியில குரு பகவான் 245வது டிகிரிக்கு வந்தா, சூரியனுக்கு 9வது ராசியில 245வது டிகிரியில வந்தால் வக்ரம் பெற்று சூரியனுக்கு 5வது கட்டத்துல 115வது டிகிரிக்கு வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குருதான் காரகன் ஆவார். பெரியோர்களின் சாபம்னு சொல்றோம் தெரியுமா, அதுக்கெல்லாம் குரு பகவான் தான் காரகன் ஆவார். ஒரு ஜாதகத்துல குரு பகவானுடைய அமைப்பு நல்லா இல்லாட்டினா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியா கிடைக்காது. அவங்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் கூட குரு கெட்டு போனா உண்டாகுது. நிறைய பேர் குரு வக்ரம் பெற்றவங்க, குரு பாவகிரக சாரம் பெற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் பண்ணாம அந்நியத்தில் பண்றது, காதல் திருமணம் பண்றது, கலப்பு திருமணம் பண்றதுலாம் குரு வக்ரம் பெற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரமா இருந்தா வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும், குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துலங்க குரு தான் ஒரு கௌரவத்துக்கு காரகன், மதிப்பு மரியாதைக்கு காரகன். குரு நல்ல இடத்துல இருந்தா அவங்களுடைய உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அவங்க கேட்காமையே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறது, ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்றிருக்காதோ அவங்க பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு சில நேரங்கள்ல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை குரு வக்ரம் பெறவங்களுக்கு ஏற்படும். அடுத்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குரு காரணம் என்பதனால குரு வக்ரம் பெற்றிருந்தால் குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு ஜாதகத்துல குரு ஆட்சி பெற ராசி தனுசு, மீனம், உச்சம் பெற ராசி உங்களுக்கு கடக ராசி.
குரு நீச்சம் பெற ராசி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு வந்து மகர ராசி. குரு வந்து ஆட்சியோ, உச்சமோ பெறுறது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்றால், குரு வந்து ஒரு ஆண் கிரகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வந்து நட்பு கிரகமா இருக்கும். புதன், சுக்கிரன் வந்து பகை கிரகம். சனி, ராகு, கேது வந்து சம கிரகம்னு சொல்லுவோம். குரு ஒரு ராசியில வந்து ஒரு வருடம் சஞ்சரிப்பார். ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு 12 வருஷம் எடுத்துப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு ஒரு குறிப்பிட்ட ராசியில சஞ்சரிக்கும் போது தான் சில முக்கிய நிகழ்வுலாம் நடக்குது. குரு வந்து கும்ப ராசியில சஞ்சரித்தா கும்பமேளா நடக்கும் வடநாட்டுல. சிம்ம ராசியில சஞ்சரித்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கும்பகோணத்துல மகா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டு ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து குருவோட திசை வந்து 16 வருஷம் நடக்கும். குரு வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது 2, 11ல இருக்கிறதுலாம் நல்ல ஒரு வளமான பலன்களை கண்டிப்பா குடுக்கும். குரு பார்வை வந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். பொதுவா குரு பார்வை எந்த ராசிக்கு இருக்கோ அது கோடி புண்ணியம்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஒரு ஜாதகத்துல குரு பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தால் அது எவ்வளவு தோஷமா இருந்தாலும் அதை போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை தரும் ஜென்ரலாக. ஒரு மன வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் உண்டாவதுக்கெல்லாம் குருதான் காரகன் ஆவார். குரு நல்ல இடத்துல இருந்தால் குழந்தை பாக்கியம், அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து நல்ல ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். குரு வந்து சூரியன், செவ்வாய் போன்ற ஆண் கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் ஆண் குழந்தை யோகம் உண்டாகும். குரு வந்து ஒரு ஜாதகத்துல சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் பெண் குழந்தை யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு ஒரு ஜாதகத்துல வந்து சனி சேர்க்கை பெற்றால் தாமதமான குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு ஒரு ஜாதகத்துல ராகுக்கு எது சேர்க்கை பெற்றாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் வந்து ராகுக்கு தொடர்போடு இருந்தாலோ அவங்களுக்கு குழந்தை பாக்கிய விஷயங்கள்ல ஒரு தடை, தடங்கள், இடையூறுகள், பிரச்சனைகள்லாம் உண்டாகும். பொதுவா குரு வக்ரம் பெறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல ஒரு சில இடையூறுகள், ஆண் வாரிசு ஏற்படுறதுல ஒரு சில இடையூறுகள்லாம் ஏற்படுது. கோச்சாரத்துல வந்து குரு பகவான் வந்து 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோச்சாரத்துல நான் சொன்ன இடத்துலலாம் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கம் நல்ல சிறப்பா இருக்கிறது. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உண்டாகும். அடுத்து குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பார்க்கிற இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு எந்த இடத்துல தனித்து நிற்கிறாரோ அந்த பாவம் கொஞ்சம் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் அது நடைமுறையில ஒத்து வருதான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆராய்ச்சி பூர்வமான விஷயம்தான். குரு ஒரு ஜாதகத்துல சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமைய பெற்றால் கஜகேசரி யோகம் உண்டாகும். அந்த கஜகேசரி யோகம் உண்டானால் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதைகள், மற்றவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு யோகங்கள், ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குரு ஒரு ஜாதகத்துல கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல கேந்திர ஸ்தானத்துல ஆட்சி உச்சம் பெற்றால் அம்ச யோகம் உண்டாகும். அதுவும் ஒரு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்துகள், உயர்வுகள், நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். குரு செவ்வாவுக்கு கேந்திரத்துல போய் அமைய பெற்றால் குரு மங்கள யோகம் உண்டாகும். குரு மங்கள யோகம் உண்டானால் பூமி, மனை யோகங்கள், நல்ல சிறப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். குரு கேது சேர்க்கை வந்து ஒரு ஜாதகத்துல ஏற்பட்டால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் குரு கேது சேர்க்கை பெற்றால் ஆன்மீக நாட்டம், தெய்வீக நாட்டங்கள், தெய்வீக செயல்ல ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு தான் பெரும்பாலும் ஏற்படுதுன்ற மாதிரி நான் கணக்கு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் குரு சண்டால யோகம்னா குரு ராகு சேர்க்கை பெற்றால் அவங்களுக்கு வந்து குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நல்ல ஒரு சிறப்பு, எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும். குரு ஒரு ஜாதகத்துல வந்து சந்திரனுக்கு 6, 8, 12 இருந்தால் சகட யோகம்னு சொல்லுவோம். அந்த சகட அமைப்பு இருந்தால் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும். அது போல குரு வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக ஒரு நல்ல ஒரு பிரமாதமான பலன்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தருவார் ஜென்ரலாக. சந்திரனுக்கு திரிகோணத்துல வந்து குரு இருக்கின்ற பொழுது குரு சந்திர யோகம் உண்டாகும். பொதுவாக குருவால் பாதிக்கப்பட்டவங்க சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, குருவுடைய தெய்வத்தை வழிபாடு பண்றது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது, வியாழக்கிழமைகளை வந்து குரு பகவானுக்கு வந்து உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, கொண்டக்கடலை மாலை, மஞ்சள் நிற வஸ்திரம்லாம் சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, இதுவரை குரு பகவானை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.